25லேயும் முருகன் வழிபாடு இன்னும் அதிகமாகும். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்திருக்காங்க. எப்போதும் அந்த ஐப்பசி மாதம் நடக்கிற சூரசம்ஹாரத்துக்கு தான் அவ்வளோ கூட்டம் வரும். திருச்செந்தூரில் வருஷா வருஷம் சூரசம்ஹாரம் கந்த சஷ்டி விழாக்கு பெரிய கூட்டம் வரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. தைப்பூசம்னா பழனிக்கு வரும், ஆடி கிருத்திகன்னா திருத்தணிக்கு வரும். இதெல்லாம் முருகன் கோயிலில் அதிகமாக கூட்டம் வரக்கூடிய விழாக்கள். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்திருக்காங்க. அது தொடர்ந்து 3 மாதமாக நடந்துகிட்டு இருக்கு. அது யாரோ ஒரு ஜோசியர் எங்களை மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ யூடியூப்பில் பேசியிருக்காரு, பௌர்ணமி அன்னைக்கு போய் ராத்திரி அந்த கடற்கரையில் தங்கிட்டு காலையில் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரணும், நைட்டு தரிசனம் பண்ணிட்டு கடற்கரையில் தங்கிட்டு காலையில் ஒரு தரம் கடலில் குளிச்சுட்டு மறுபடியும் தரிசனம் பண்ணணும்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா அது கூட்டம் திணறிட்டு இருக்கு. அந்த ஊரே சின்ன ஊர் அது.